வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். விவாதத்தினுடைய முதல் செய்தியாக ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுத்தால் கேட்டது எல்லாம் கிடைக்கும், வேகம் எடுக்கும் போராட்டங்களும் எழுப்பப்படும் கோரிக்கைகளும் அப்படின்னு தலைப்பிட்டு, அதாவது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்லது புதிதாக எழக்கூடிய கோரிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து போராட்ட களத்தில் இறங்கினால் அது நடக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அதனால போராட்டங்கள் அதிகரிச்சிருக்கு இந்த செய்தி இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? தேர்தல் நேரத்தில் போராட்டத்துக்கு ஒரு தீவிர வடிவம் கொடுத்து அதை ஒரு போராட்டமாக பெரிய அளவுக்கு அதை மாற்றுறதுங்கிறது வந்து போராட்டவாதிகளுடைய நோக்கமாக இருக்கே தவிர அதனால் அவர்களுக்கு நிஜமாகவே ஒரு விடிவு ஏற்படும் அப்படிங்கிறத நான் நம்பலை. ஏன்னா அது வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூன்சி, உங்ககிட்ட எவ்வளவு வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்கள் கேட்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகுது. அப்போ ரொம்ப ஒரு சின்ன ஒரு போராட்டமாக இருக்கும் பொழுது, சின்னன்னா குறைவான ஆட்கள் மட்டுமே அதில் ஈடுபடும் பொழுது ஆட்சியாளர்களுக்கு வந்து அவர்களை திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் போராட்டங்கள் அதிகமாகுதுங்கிறது உண்மைதான். அவர்களுக்கு அதன் மூலமாக வந்து விடிவு கிடைக்கும்னு அவர்கள் நம்புறது வந்து தவறான நம்பிக்கை அப்படிங்கிறது. அந்த ஸ்ட்ரென்த், போராட்டத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இது மதிப்பிடப்படுமா, இல்லை இந்த கோரிக்கை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறத வச்சு அந்த கோரிக்கை மீதான மதிப்பீடு இருக்குமா? கோரிக்கைகளுக்கு அதனுடைய ஜென்யூனிட்டியை, அதனுடைய தேவை அல்லது உண்மையை வச்சு எப்போவுமே டிசைட் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாரும் அவங்களுடைய போராட்டத்தை எவ்வளோ செக்ஷனல் டிமாண்டாக இருந்தாலும், ஒரு பகுதி பிரச்சனையாக இருந்தாலும் அதை எழுப்புவதுங்கிறது உண்மைதான். ஏன்னா அரசியல்வாதிகளோட கணக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஏதாவது 2% 1% இருந்தாலும் அது எப்படி அந்த ஓட்டை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கில் இன்னும் சொல்லப்போனால் அந்த போராடக்கூடிய மக்கள் அல்ல, இன்றைக்கி அரசாங்கம் தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அவங்கள அப்பீஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த ஓட்டை வந்து வாங்கலாமாங்கிறது தான் அந்த முயற்சி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேர்தல்ங்கிறதே வாக்கு வங்கி அரசியல் தான், அது வந்து முடிஞ்சு போன விஷயம். ஆனால் அதில் என்னென்னா சின்ன சின்ன ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அரசு ஊழியர்கள் அல்லது வந்து ஒரு பஞ்சாயத்து ஊழியர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிர்பந்தப்படுத்தி வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். யார் இருந்தால் பண்ண முடியும்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஜாதி கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள், ஒரு மதம் சார்ந்தவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது வேணால் அதில் பலன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இஷ்யூ என்னன்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் அது அவ்வளோ எளிதாகவும் செய்ய முடியாது. ஏன்னா அதனுடைய ரெப்பர்கஷன் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆளுகின்ற அரசாங்கமோ அல்லது பெரிய கட்சிகளோ அதையும் பார்ப்பாங்க. அது வந்து விசாவிஸ் இதுவா அதுவாங்கிறது ஒரு வின்வின் சுச்சுவேஷன் தானே ஒழிய அதனால் எல்லாமே வந்துடும் எல்லாம் சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பார்கெனிங் பவர் ஒரு ஓட்டருக்கு இருக்கிறது ஓட்டு, அதை தாண்டி இருப்பது போராட்டம். அப்போ எலெக்ஷன் நேரத்தில் இது போன்ற போராட்டங்களை முன்னெடுப்பது அவனுடைய அந்த பார்கெனிங் பவர் அல்ல, அவனுடைய தேவையை அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வழிவகையாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா? நிச்சயமாக அதில் தப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பல குட்டி குட்டி சமூகங்கள் வந்து தங்களுடைய இது ஒரு குடியாட்சி முறையிலேயே இது இந்த பார்கெனிங்கிறது வந்து உள்ள பொதிந்து அடங்கி இருக்கு. அதனால வந்து எந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை அதிகப்படுத்தி அல்லது அது இன்னும் அதிக பெருங்குரல் எடுத்து கத்தினால் நமக்கு சாதகம் இருக்கும் என்று நினைத்து மக்கள் வந்து அந்த நேரத்தில் அதை ஒரு பெரிய அளவுக்கு எழுப்புறதுல தவறே கிடையாது. அதனால மட்டுமே அவர்களுக்கு அதை செய்துவிடணும் என்றோ அல்லது அவர்கள் விரும்பியதெல்லாம் நடந்துவிடும் என்றோ நினைக்கிறது மட்டும்தான் தவறானது. ஆனால் இது எழுப்புறதுங்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமை வந்து, அதுவும் சரியான காலத்தில் எழுப்புறதுங்கிறது அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு உரிமை தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்திகளுடன் திவ்யா காத்திருக்கார். திவ்யா, இனி உங்களிடம். நிச்சயமாக இந்த நேரத்தின் புதிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்தியில் பலவீனமான அரசு இருப்பதால் சிறிய நாடுகள் கூட மதிப்பதில்லை என சென்னையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு வரலாறு தெரிவதில்லை என குஜராத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னையில் வாடகை தாய்மார்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் இதற்கான விதிமுறைகளும் சட்டத்திட்டங்களும் வகுக்கப்படாததால் ஏழை பெண்கள் ஏமாற்றப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. டெல்லி சட்டப்பேரவையில் ஜன் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் தடையாக இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களுள் ஒருவரான பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியுள்ளார்.
சவுதி அரேபியாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 எகிப்தியர்கள் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நியூசிலாந்துடனான முதலாவது டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்தார் ஷிகர் தவான். வெற்றி இலக்கை நோக்கி பேட்டிங் செய்து வருகிறது இந்திய அணி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராகிறார் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசன். சிங்கப்பூரில் நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தின் புதிய செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.